அந்த இமயம் அப்படிங்கிற அந்த பேருக்கு வந்து சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருக்க ஒரு பெரிய ஒரு ஜாம்பவான், ஒரு கலைஞன், ஒரு அருமையான அப்பா, ஒரு அருமையான தந்தை, ஒரு அருமையான மனிதன். கடவுளுக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு லைஃப் அமைச்சு கொடுத்தது வந்து எங்கள் அப்பா தான். அவர் இல்லைன்னா நான் ஒன்றுமே கிடையாது. ஐ எம் ஜீரோ. நான் முதல்ல இருந்தே சொல்கிறேன், நான் நடிக்க வரலை, என்னை போட்டு நடின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறது இவர் தான். எனக்கு இந்த படம் வேண்டாம், நான் கிளம்புறேன்னு சொல்லி ரூமுக்கு போயிட்டேன். அப்புறம் அன்னைக்கு நைட்டு வந்து டே மன்னிச்சிட்றா அது நாங்கள் 2 பேரும் எமோஷன் ஆகி அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு பாடம் வந்து, ஒரு பாடல் எடுக்கும்போது ரொம்ப முக்கியமானது வந்து முக பாவனைகள், கண்ணு பேசணும். அவர் இப்போ இந்த ஒரு ஜிமிக்கிக்கு ஒரு ஷாட் வச்சாருன்னா அந்த ஜிமிக்கி பேசணும். படிச்சா தான் நீ இனிமேல் சினிமாக்குள்ள அப்படின்ட்டாரு. நான் முடியவே முடியாது, உங்களால் முடிஞ்சது பார்த்துங்க, நான் வீட்டை விட்டு ஓடி போயிடுறேன் இப்படிலாம் சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 வருஷத்துக்கு நயன்தாராடா கண்டிப்பா நயன்தாரா ஒரு படம் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. அப்போ ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சுட்டு எல்லாம் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு இப்படி வேணும்னு எல்லாம் சொல்லி முடிச்சு இதெல்லாம் முடிச்சாச்சு. அழுதுகிட்டே இருக்காரு. என்னப்பா என்ன உடம்புக்கு ஏதாவது முடியலையா, இல்ல நீ வேணும்னா we can pack it up, we can have it. இல்லடா அது இல்லை, சொல்லுங்க என்னாச்சு. இல்லை நான் உன்னை என்னமோன்னு நினைச்சேன், தப்பு பண்ணிட்டேன், நான் தாண்டா உன்னை முதல்ல கொண்டு வந்திருக்கணும், நான் உன்னை நம்பாம விட்டுட்டேன்டா, ஆனா நீ ப்ரூவ் பண்ணிட்டேன்னு அந்த ஒரு வார்த்தை சொன்னார்ல எனக்கு. அன்னக்குடி லொகேஷன் ஏதோ ஒரு இடத்துல பார்க்க போயிருக்காரு, ஷூட்டிங் நடந்துட்டே இருக்கு, ஒரு தெருவுக்குள்ள போயிட்டாரு. ஒரு இடத்துல போய் நின்று அப்படியே மேலே அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாரு. மேலே ஒரு உடன் பால்கனி மட்டும் ஒன்று இருந்துச்சு. டேடி என்ன இல்லை ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டீங்களே என்னன்னு. கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் அப்படி நின்று பார்த்துட்டு இருக்காரு. இல்லடா நான் முத சைட் அடிச்ச பால்கனி இங்கதான். எனக்கு சிரிப்பு வந்துச்சு. என்னது ஆமாடா, ஒரு டீச்சர் நடந்து போகும், அதான் என் ஃபர்ஸ்ட் கிரஷ், நான் மேல இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கும் எங்க அப்பா கேட்டாருன்னா, உங்க நிழல்ல தான் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்களை மீறி நான் வாழணும்னு ஆசைப்படவே இல்லை. வாழ்நாள் பூரா இன்னொரு பையன் இருந்து நான் செத்துட்டாலே போதும். வணக்கம் சார். வணக்கம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பா செல்லமா அம்மா செல்லமா? நீங்க அப்பா செல்லம். அப்பா செல்லம் தான். ஸோ டேடி தான் ஹீரோ. ஸோ டேடி வந்து எந்த ஒரு இடத்துல வந்து நீங்க ப்ரௌடா பாத்தீங்க ஃபர்ஸ்ட் டைம், அப்பா வந்து ஓ வாவ் அப்படிங்கிற மாதிரி? இல்ல, ப்ரௌடஸ்ட் மூமெண்ட்டே அப்பா, அவர் என்னுடைய அப்பாங்கிற சொல்லிக்கிறதுக்கே ஒரு ப்ரௌட் மூமெண்ட் தான். ஓகே. வாழ்நாள் பூரா அது. நான் அப்பா அவர்கிட்டே சொல்லியிருக்கேன், இன்னும் எவ்வளவு ஜென்மம் ஆனாலும் நீங்க தான் எனக்கு அப்பா வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு சிறந்த வழிகாட்டி, ஒரு சிறந்த மனிதர். இன்னொன்று வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் லைஃப்பை வந்து கரெக்டாக பிரித்து வச்சு வாழ்கிற ஒரு மனுஷன். ஆனால் நீங்கள் வெளியே இருந்து பார்க்குற பாரதிராஜாவுக்கும் உள்ளே நீங்கள் வந்து பார்க்குற பாரதிராஜாவுக்கும் ஒரு பல கோடி வித்தியாசங்கள் இருக்கும். செம ஜாலி டைப்பு, காமெடி சென்ஸ்னு உச்சம், கிண்டல் கேலிக்கு அளவே இருக்காது, கலகலப்பாக இருப்பார், ஃபேமிலியும் கலகலப்பாக வச்சுருப்பார். அந்த மாதிரியான ஒரு தந்தை. எங்க கண்டிக்கணுமோ அங்க கரெக்டா கண்டிப்பாரு, எங்க வந்து அட்வைஸ் பண்ணணுமோ அங்க கரெக்டா, அதாவது அந்த கைடன்ஸ் ப்ராப்பரா கைட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. அப்பனா வந்து ஜாலி டைப் தானா? அவங்க கிட்ட வந்து ஸ்ட்ரிக்ட்டான ஃபாதராலாம் இருக்கு இல்ல, இருந்திருக்காரு. அதான் சொல்றேன்ல, எந்த இடத்துல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமோ, இப்போ நான் ஏதாவது ஒரு தவறு செஞ்சிருக்கேன் அப்படின்னா அதை வந்து அந்த இம்ப்ளிமெண்ட்டை வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா சொல்றாருங்கிறத பொறுத்து தான் அவருடைய கோபமும் அவருடைய காம்னஸும் இருக்கும். ஓகே. சோ அந்த மாதிரி வந்து அப்பா ரொம்ப ரொம்ப கோவப்பட்டு உங்ககிட்ட என்னைக்கு இது பண்ணிருக்காரு? லைக் அது சினிமாவிலயா இருக்கட்டும், ரியல் லைஃப்லயாவும் இருக்கட்டும். சோ எந்த இடத்துல பயங்கரமா அப்பா வந்து உங்க மேல கோவப்பட்டிருக்காரு? நிறைய தருணத்துல. சின்ன வயசுல அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட. சினிமாலன்னு பார்த்தா ஒரு இன்சிடென்ட் இருக்கு. கடல் பூக்கள் ஷூட்டிங் அப்போ காஸ்டியூம் வந்து எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருந்தது. 12 மூளை வேட்டி கொடுத்துட்டாங்க, கட்ட முடியல, ரொம்ப பெருசா இருந்தது, ரொம்ப ஹெவியா இருந்தது. அதை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கோவம் வந்துருச்சு. அந்த காலத்தில் ராஜ் கபூர்லாம் வந்து அந்த வாரியர் ஃபிலிம்ஸ்லாம், இல்லை சிவாஜி சாராக இருக்கட்டும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து எவ்வளோ வெயிட்டோட அந்த காஸ்டியூமை போட்டு இருப்பாங்க. எனக்கு கோவம் வந்துருச்சு. அதுக்கும் இந்த வேஸ்ட்டுக்கும் இப்போ என்ன சம்பந்தம்னு கேட்டேன். அவ்வளோதான், வெடிச்சிச்சு ஒரு பெரிய சண்டை. அங்கே ஸ்பாட்ல கண்ணாமுன்னு திட்ட ஆரம்பிச்சுட்டாரு, வெளியே போட அப்படின்ட்டாரு. உனக்கு இன்னைக்கு ஷூட் கிடையாது, உன்னை வச்சு நான் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் கெட் அவுட் அப்படின்ட்டாரு. என்ன பண்ண, எந்திரிச்சு காஸ்டியூமை அங்கேயே கழட்டி, உள்ள பனியன் போட்டிருந்தேன், ஷர்ட்டை மட்டும் கழட்டி அங்கே போட்டுட்டு வேஷ்டி உருவி என்னுடைய
இது பாக்ஸர் ஷார்ட்ஸோட நான் வெளியே நடந்தோன்னு கத்துற. அப்பயும் நீங்க வேட்டியை ஊத்திட்டு தான் போனீங்க? ஆமாமா, ஏங்க அதை நடக்க முடியல. கத்துன்னு கத்துறாரு. அப்புறம் அசோசியேட்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணோன்னா, இல்ல நான் முதல்ல இருந்தே சொல்றேன், நான் நடிக்க வரல, என்னைய போட்டு நடின்னு சொல்லி டார்ச்சர் பண்றது இவர் தான், எனக்கு இந்த படம் வேண்டாம், நான் கிளம்புறேன்னு சொல்லி ரூமுக்கு போயிட்டேன். அப்புறம் அன்னைக்கு நைட்டு வந்து புதுக்கவிதை ஜோதி மேடம் இருக்காங்கல்ல, அதுல ரஜினிக்கு பேரா நடிச்சிருப்பாங்க, அவங்க தான் எனக்கு அம்மாவா நடிச்சிருந்தாங்க. அவங்க வந்து என்கிட்ட காம்ப்ரமைஸ் பேசி சொன்ன, என்கிட்ட பேசி என்னங்க பிரயோஜனம், அவர்கிட்ட போய் சொல்லுங்க போங்கன்னா, அவர்கிட்ட போய் சொல்லி அவர் ரூமுக்கு வந்து டே மன்னிச்சிடறா அது நாங்க 2 பேரும் எமோஷன் ஆகி. சோ அப்பா வந்து டைரக்டர், நீங்க அப்போ பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் இல்ல கோல்டன் ஸ்பூன் இல்ல டைமண்ட் ஸ்பூன், நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் டைரக்டராவே ஆனாரு. அப்போ நீங்க தான் லக்கு. அப்ப அவரு தான் வந்து பார்ன் வித் ஏன் லக் அப்புறம் அவர் அள்ளிட்டு போயிட்டாரு. அப்படி சொல்றீங்களா? சரி, ஓகே. சோ எனிவேஸ் அப்பாவோட டைரக்ஷன்ல இருந்து உங்களோட டைரக்ஷன் மாறுபட்டு எந்தெந்த விஷயத்துல இருக்கு, இல்ல நீங்க டாடி பார்த்து தான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி டைரக்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்களா? அதுதான் சொன்னேன்ல, மேபி அவர் தான் முதல் விதை போட்டதா இருக்கலாம். வளர வந்து நிறைய மற்ற இயக்குனர்களுடைய படங்களை பார்த்து நம்ம இம்ப்ரெஸ் ஆகும், அப்படி வந்ததுதான். பட் நிறைய பேர் என் படத்தை பார்த்து சொன்னது உங்க அப்பாவுடைய டச் இருந்துச்சு இருக்கு அப்படின்னு. என் குருநாதரே வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டேன்னா அப்படியே உங்க அப்பா படம் பார்த்த மாதிரியே இருக்கு அப்படிங்கிறாரு சொன்னாரு. குருநாதர் உங்க அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் போட்டு காமிச்சோம். அப்படியே உங்க அப்பா ஸ்டைல் இருக்கியா அப்படின்னாரு. எங்கன்னா அந்த சாங்ல வந்து ஒரு க்ளோஸ் அப் வச்சு அந்த பொண்ணுக்கு கண்ணு ஷாட் வச்சிருப்பேன், அப்படியே அவங்க அப்பா ஷாட் மாதிரியே இருக்கு அப்படின்னு நிறைய மார்கழி திங்கள். அது என்னன்னா, அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு பாடம் வந்து, ஒரு பாடல் எடுக்கும் போது ரொம்ப முக்கியமானது வந்து முக பாவனைகள், கண்ணு பேசணும். அவர் இப்போ இந்த ஒரு ஜிமிக்கிக்கு ஒரு ஷாட் வச்சாருன்னா அந்த ஜிமிக்கி பேசணும், அதுக்கான ஒரு மீனிங் இருக்கணும், ஏன் அந்த ஷாட் வச்சிருக்கோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி அவருடைய ஃபேமஸ் நிறைய பேர் இந்த இதெல்லாம் பண்ணி பார்த்துருப்பீங்க மற்ற இதுல. அது வந்து அதுதான் அந்த அந்த வெக்கங்கிறது ஒரு ஹாஃப் இது இதெல்லாம் நிறைய அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. மேபி அந்த பாதிப்புல நான் அந்த ஷாட் வச்சிருக்கலாம். ஸோ அது கண்டிப்பா இருந்ததுன்னு அவரே சொன்னார். எங்க அப்பாவே சொன்னார், என்னடா ஏன் ஷாட்டு எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது குருவே அந்த மாதிரி. சோ அப்பா வந்து வச்சு செஞ்சுட்டதா கேள்விப்பட்ட, புளிஞ்சு எடுத்துட்டதா கேள்விப்பட்டேன் படத்துல. இல்ல அப்படி இல்ல, அவருடைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இப்போ அந்த கன்சிடரேஷன் எடுத்துட்டு, ஏன்னா ஏஜ் ஆயிடுச்சு இல்லையா, அவருக்கு வந்து மேக்ஸிமம் ஷூட்டிங் ஸ்பாட்ல 2 மணி நேரம் இல்லைன்னா 3 மணி நேரத்துக்கு மேல ஒர்க் பண்ண விட மாட்டேன். ரெஸ்ட் எடுக்க அனுப்பிச்சிடுவேன். அவருக்கு முடிஞ்சிச்சுன்னே சொல்லி அனுப்பிச்சிடுவேன். ஃபர்ஸ்ட் டே ஷூட் தான் எனக்கு ரொம்ப வந்து எப்படி சொல்றது, இன்னும் என் மைண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் நடந்தது அன்னைக்கு. அது இன்னும் இருக்கு. முதல் நாள் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சுட்டு எல்லாம் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, எனக்கு இப்படி வேணும்னு எல்லாம் சொல்லி இதெல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு அவர், டாடி நீங்கள் போயிட்டு ஒரு 4க்கு மேலே வாங்க, உங்களுக்கு இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 1/2 hour ஒர்க்கு, இன்னும் 45 minutes ஒர்க் இருக்கும், ஒரு 2 ஷாட் எடுத்து நான் அனுப்பிச்சிடுறேன், நீங்கள் இப்போ டயர்டாக இருக்கீங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிட்டேன். ஆஸ் இட் இஸ் நாங்கள் ஷூட்டு கண்டினியூ பண்ணிட்டுருக்கோம். வராரு, 4 மணிக்கு வந்துட்டார். வந்தால் சரி போய் ரிசீவ் பண்ணலான்னு வண்டிக்கிட்ட போனால் அழுதுகிட்டே இருக்கார். என்னப்பா, என்ன உடம்புக்கு எதாவது முடியலையா, இல்லை இன்னைக்கு வேணும்னா we can pack it up, we can have it. இல்லைடா அது இல்லை, சொல்லுங்க என்னாச்சு. இல்லை நான் உன்னை என்னமோன்னு நினச்சேன், தப்பு பண்ணிட்டேன், நான் தாண்டா உன்னை முதல்ல கொண்டு வந்திருக்கணும், நான் உன்னை நம்பாமல் விட்டுட்டேன்டா, ஆனால் நீ ப்ரூவ் பண்ணிட்டேன்னு அந்த ஒரு வார்த்தை சொன்னார்ல, எனக்கு நீங்க காலி. ஓகே, அதுதானே வேணும். நம்ம எந்த ஒரு மகனும் தந்தைக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று செஞ்சு காமிச்சு உங்க பையனால முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு தருணம் வந்து காத்துக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு ஆண்மகனும். அது எனக்கு முதல் நாள் ஷூட்டிங்லேயே நடந்தது. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் அன்னைக்கே பிரேக் பண்ணிட்டேன். ஓகே, சோ அப்பா பத்தி நீங்க ப்ரௌட் ஆனதை விட சாரும் வந்து உங்களை பத்தி ப்ரௌட் ஆயிட்டாரு அன்னைக்கே. ஓகே, சோ அந்த நிமிஷம் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா? பத்தி நிறைய பேசலாம், ஏன்னா நான் வாழ்க்கையில மறக்க முடியாத இன்சிடென்ட்ஸ்லாம் இருக்கு. அதான் சொன்னல, என்னுடைய முதல் அனுபவம் வந்து பம்பாய். முதல் நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரேன், டயர்ட் டு த கோர். முதல் நாள் வாழ்க்கையில முழுசா நின்று வேலை பார்த்து, கிளாப்னா என்ன, நம்பர் எப்படி எழுதுறது, எடிட்டிங் ரிப்போர்ட் என்ன, இதெல்லாம் முதல் நாள் அப்படியே வந்து படுத்துட்டேன்.
அடுத்த நாள் காலையில் நான் சீக்கிரமாக எந்திரிச்சு போகணும். அப்போ வந்து இப்போ கேம்பகோலான்னு ஒரு பில்டிங் இருக்கு, அங்கே தான் பம்பாயோடைய மொத்த செட்டும் போட்டிருந்தோம். அந்த பம்பாய் படத்துடைய செட் அங்கே தான். அப்போ யாரும் பம்பாய்க்கு போகல அந்த படத்துக்கு? இல்லை, போனோம். அவுட்டோர் வந்து போனோம். அது மேக்ஸிமம் போனது வந்து 3 to 4 days தான். மிச்சது எல்லாமே இங்கே தான் ஷூட். என்ன கொடுமைன்னா பீக் சீசன் வெயில், நல்ல ஏப்ரல் மாதம் ஷூட்டிங். அதான் ஃபர்ஸ்ட் டே போயிட்டு வந்தாச்சு. வந்தோடனே திடீர்னு பார்த்தா யாரோ காலை பிடிச்சி விட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். டப்புன்னு முடிச்சு பார்த்தா அப்பா. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. டாடி என்ன இல்லைடா ரொம்ப வலிக்குதா? எது எனக்கு தெரிஞ்சு மணி ஒரு 1-2 மணி இருக்கும், விடிய காலம். இல்லைப்பா பாரு, தெரியும்டா அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். ரொம்ப வலிக்குதா, தூங்கு, காலையில் சீக்கிரம் போகணும்லன்னா அழுதுட்டேன். அதாவது ஒரு தந்தை வந்து இந்த அளவுக்கு ஐயோ செத்துட்டேன் இன்னைக்கு. நான் செத்துட்டேன். இதுக்கு மேல என்னையா வேணும்? பாசங்கிறது என் மைண்ட் சொல்லிச்சு, இதுக்கு மேல என்ன வேணும்? அழுது எனக்கு தூக்கமே வரல. தூங்குற மாதிரி நடிச்சு அதை எந்திரிச்சு போடணும் உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பதான் யோசிச்சேன், கடவுள் தேங்க்யூ சோ மச், எனக்கு இப்படி ஒரு தந்தை. இப்போ தெரியுதா உங்களுக்கு சார் வந்து அதனாலதான் உங்களை ஹீரோவாக சொல்லி இருக்காங்க, எந்த ஒரு கவலையும் இல்லாம? அதையும் சொன்னாரு. பட் எப்பவுமே அதான் நான் கேட்டேன், நீங்க கஷ்டப்பட்டு தானே வந்தீங்க, ஏன் உங்க பையன் கஷ்டப்பட்டு வரக்கூடாதுன்னு யோசிக்கிறீங்க? ஏன் அப்படி யோசிக்கிறேன்? கஷ்டப்பட்டு தான் வந்து பார்ப்போங்க. இப்படிலாம் பேசி கன்வின்ஸ் பண்ணி தான் வேற வழி இல்லாம கடைசியில மார்கழி திங்கள் அப்படிங்கிற ஒரு படத்தை திரு சுசீந்திரன், இயக்குனர் சுசீந்திரன் எனக்கு நம்பிக்கை கொடுத்து அவர் வந்து சொல்லி ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அப்பாகிட்டே அப்ரூவல் வாங்குறோம். சரி என்னதான் பண்ணுவோம் பார்ப்போம் அப்படின்ட்டு இருந்தவர். அந்த ஃபர்ஸ்ட் டே உடஞ்சது இல்லையா, அப்போல இருந்து நான் எது சொன்னாலும் நான் எனக்கு என்ன வேணும், எனக்கு இதுக்குள்ளதான் வேணும், இவ்வளவுதான் நீங்க பண்ணணும்னு சொன்னா அப்படியே தான் பண்ணி. அப்பா வந்து ஹீரோவா ஆகணும் தான் வந்திருக்காரு இல்லையா, ஆனா அவர் டைரக்டரா மாறிட்டாரு. அது எதனாலன்னு உங்களுக்கு தெரியுமா? சடனா இல்ல, அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த டைம்ல வந்து ரொம்ப கம்மி. ஒரு நடிகனாக ஆகணும்னா ஒரு சிரமமான விஷயமா இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப வந்து இப்போ கோடம்பாக்கம் பிரிட்ஜ் இருக்குல்ல, அப்ப வந்து பிரிட்ஜ் எல்லாம் கிடையாது, அங்க கேட் மட்டும் தான் இருக்கும். அது பக்கத்துல ஒரு பெட்ரோல் பங்க், அங்கதான் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. பெட்ரோல் பங்க்ல. ஆமா. ஸோ வர வண்டிகளுக்கு இவர் தான் பெட்ரோல் போடுவாராம். அப்போ சிவாஜி சாராக இருக்கட்டும், இல்லை புரட்சி தலைவராக இருக்கட்டும், இவங்க ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும், யார் வந்தாலும் அப்போ யோசிப்பாராம், உங்களை விட நான் பெரிய ஆளாக ஒரு நாள் வந்து காட்டுவேன் அப்படின்னு அது மனசுக்குள்ளேயே ஓட்டுவாராம். அவங்கள எல்லாம் பார்த்துருப்பாரு, பேச மாட்டாராம். இதெல்லாம் போட்டு இதான் அமௌண்ட்டுன்னு சொன்னோன்னா டிரைவர் வந்து பே பண்ணி போனேன், கண்டிப்பாக ஒரு நாள் நான் பெரிய ஆளாக வருவேன். இப்படி வைராக்கியமா வளர்த்து வந்துட்டு, பட் ஒரு கட்டத்துல பார்த்து முடியாத பட்சத்தில் சினிமா தான் முடிவு பண்ணிட்டாரு. அப்பதான் புட்டண்ணா கணக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கன்னட இயக்குனர், அவர்கிட்ட உதவி இயக்குனராக சேர்ந்து படங்கள் பண்ணி, அதுக்கப்புறம் தமிழ்லையும் கொஞ்சம் எல்லாம் ஒர்க் பண்ணி டைரக்டரே ஆக வேண்டாம் அப்படின்ட்டு இருந்த ஒருத்தர். அப்புறம் திரு S.A. ராஜகண்ணன் அவர்கள் தான் வந்து இவர் உதவி இயக்குனராக இருக்கும் போதே டைரக்டர் தான் கூடுவார். யார்? அப்பாவை. அவர் கூப்பிட்டு அட்வான்ஸ் கொடுத்து இந்த மாதிரி நீ ஒரு படம் பண்ண, நான் ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொல்லிதான். அப்பயும் இவர் என்ன சொல்லியிருக்காரு, மயிலுன்னு ஒரு கதை இருக்கு, அந்த கதையை வேணா நான் கொடுத்துட்றேன், நான் டைரக்ட் பண்ணல, நான் வேணா கைட் பண்றேன், நீ தான் பண்ற அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா சொல்லி கொடுத்து அப்படிதான் டைரக்டர். அதுதான் 16 வயது நிலை. டைரக்டரே ஆக வேண்டாம், நல்ல வேலை ஆனாரு. அவர் மட்டும் ஆகலைன்னா எவ்வளோ ஒரு மூவிஸை வந்து நம்ம மிஸ் பண்ணிருப்போம். கடவுள் வந்து ஒரு இதுக்கான ஒரு நியதி எழுதி வச்சிருப்பாரு, அதுக்கு அடியில எங்க அப்பாவுக்கு எழுதி வச்சிருக்காரு. ஓகே. ஸோ டேடியோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரி இருக்காது, பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் தான் எடுத்த மாதிரி இருக்கும். உங்களோட ஃபேவரட் ஃபிலிம் என்ன அப்பா பண்ணதுலே? அப்பா பண்ணதுலேன்னா நிழல்கள் ரொம்ப பிடிக்கும், கைதியின் டைரி, சிகப்பு ரோஜாக்கள், டிக் டிக் டிக், முதல் மரியாதை, வேதம் புதிது, கடவுள் இருக்கு, லிஸ்ட் இருக்கு, நிறைய இருக்கு. மோஸ்ட்லி நான் அதிகமா பாக்குற படங்கள். ஓகே. சிகப்பு ரோஜாக்கள்னு சொல்லி இருக்கீங்க. சோ சிகப்பு ரோஜாக்கள் பார்ட் 2 வராது. நோ வராது. பட் ஒரு சில இன்டர்வியூ பாக்கும்போது வரும் அப்படி நினைச்சிருக்கேன். பண்ணிருக்க வேண்டிய ஒரு பொசிஷன் அது. பட் சூழ்நிலை காரணம் அதனால பண்ண முடியல, அதனால அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டேன். இப்ப எடுத்து பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்தாலும்
அப்பானால நடிக்க முடியாது, ஓகே அதனால நான் அதை ஒதுக்கி வச்சிட்டேன். ஏன்னா அப்பா நடிச்சாதான் அது நியாயமா இருக்கும். ஏன்னா அந்த கதையை பொறுத்த வரைக்கும் பார்ட் 2ல வந்து இயக்குனர் இமயம் பாரதிராஜாவே வருவார் ஃபுல்லா, படம் ஃபுல்லாவே. ஓகே ஸோ அந்த இன்னொன்று அவருடைய உடல்நிலை, அவருடைய ஏஜ், அந்த ஆக்டிவ்னஸ் வேணும், அந்த பழைய அந்த வீரியம் இருந்தால் தான் நான் பண்ண முடியும். பார்ப்போம், மேபி கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா பண்ணலாம், இல்லைன்னா அதை அப்படியே ஷேர் பண்ணி வச்சுட்டேன். இப்போதைக்கு பண்ண மாட்டேன், இப்போதைக்கு இல்லை, அவ்வளோதான், அது எப்பவுமே கிடையாது. ஓகே. ஸோ பெரிய கேப் இருந்துச்சுல 2005க்கு அப்புறம். ஸோ எதனால அந்த கேப்? லைக் நீங்க ஆக்டிங்லயும் ஸ்கோர் பண்ணிருக்கலாம், இப்போ நீங்க பயங்கரமா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி ஆக்டிங்லயும் பண்ணிருக்கலாம், பட் அந்த ஒரு கேப். ஆக்ட் பண்றேன் இன்டர்வியூல சொல்றீங்களா? ஐயோ, இப்போ இல்ல சார், மூவிஸ்ல சொல்றேன். அப்பாவும் சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காரு, லைக் திருச்சிற்றம்பலம் படம்லாம் பார்த்தோம். ஸோ நீங்க அந்த மூவிலாம் பாத்தீங்களா? வீட்லயும் அப்படிதான் இருப்பாரா? வீட்டுல அப்படிதான். ஓகே, மெயினா என்னுடைய 2 குழந்தைங்கிட்டே அப்படிதான். ஓகே ஓகே, ஜாலியா இருப்பாரு. ஓகே. சோ எஸ், நீங்க வந்து ஸ்கூலுக்குலாம் போயிருப்பீங்க. நீங்க வந்து ஸ்கூல் கரெக்டா போனீங்களா? ஏன்னா டைரக்ஷன்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டீங்க. சோ ஏதாச்சும் கட் அடிச்சு அப்பா கிட்ட மாட்டி இருக்கீங்களா? கட்டடிச்சுலாம் மாட்டல, கட்டடிச்சுலாம் நிறைய தப்பிச்சிருக்கேன். ஸ்கூல் டைம்ல நிறைய மாட்டியிருக்கேன் அவர்கிட்ட. எப்படின்னா, அப்போ எனக்கு தெரிஞ்சு மாருதி 800 இருந்தது ஒன்று. வண்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு, எனக்கு டிரைவிங் தெரியாது, ஒன்றும் தெரியாது அப்பெல்லாம், ஸ்கூல் படிக்கும் போது. ஆமா, இது வந்து 7th நினைக்கிறேன், 7th ஸ்டாண்டர்ட் மாருதி. சும்மா ட்ரை பண்ணுவோம், என்ன எடுத்து பின்னாடி தெரியல ஒன்று செவத்துல விட்டுட்டேன் வண்டியை. அச்சோ, பயம் எனக்கு. இப்போ அவ்வளோதான் முடிஞ்சு கதை அப்படின்ட்டு. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா பம்பர் கிழிஞ்சு பம்பருக்கு ஸ்டிச் போட்டு பெயிண்ட் அடிச்சது? ஒன்று பம்பர் தானே மாற்றணும். டிரைவர் என்ன பண்ணிட்டான், போயிட்டு ஏதோ ஒரு லோக்கல்ல ஒரு ஷெட்ல கொடுத்து தையல் போட்டு அது மேல பெயிண்ட் அடிச்சு வச்சு, பிளாக் பெயிண்ட். ஓகே, இவருக்கு நியூஸ் போயிடுச்சு. ஓ, நீங்க அதை சரியும் பண்ணிட்டீங்க நீங்களே. ஓகே, வந்து விழுந்தது பாருங்க அடி, எனக்கு செம்ம அடி, டும்முன்னு விழுந்தது. அதுக்கப்புறம் இப்பெல்லாம் அப்பா நான் தான் வண்டியில கூட்டிட்டு போறேன், என்னோட செல்ஃப் டிரைவ்ல. அது போக ஒரு தடவை என்ன ஆச்சு, கொட்டாங்குச்சி இருக்குல்ல, கொட்டாங்குச்சியில போலிங் போடுறேன்னு சொல்லி கிச்சன் விண்டோ ஓப்பன்ல இருந்திருக்கு, விண்டோ உடைச்சிட்டேன். கொட்டாங்குச்சிலே போலிங் போட்டிருக்காருப்பா நம்ம தலைவன். போட்டது போய் உடஞ்சிருச்சு. எங்க அம்மா எதுவும் சொல்லல. எங்க அம்மா என்ன அடிச்சிருக்கோம் உடனே, இது பழி வாங்கணும்னு நினைச்சிருச்சு போல எங்க அம்மா. அவர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி சொல்லி அன்னைக்கு நைட்டு பூரா எனக்கு அடி, செம்ம அடி, மறுபடி செம்ம அடி. இந்த மாதிரி சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சாரியா ஃபீல் பண்ணி, அதெல்லாம் யாரு அப்படி இல்லமா, நீ பண்ண தப்புக்கு நான் உன்னை அடிச்சிட்டேன் அவ்வளவுதான், திருந்து அப்படின்ட்டு போயிடுறாரு. ஓகே, இந்த அடியெல்லாம் எந்த காலத்துல ஸ்டாப் ஆச்சு? காலேஜ் போகும்போது? இல்ல, I never went to college. ஓகே, +1 discontinue. இது வந்து it stopped as soon as I got into 9th 8th. ஓகே, 9thல இருந்து. அப்பா ஏதோ சொல்லலையா ஸ்டடீஸ் வந்து? செம்ம திட்டு. அதுக்கும் படிச்சா தான் நீ இனிமேல் சினிமாக்குள்ள அப்படின்ட்டாரு. நான் முடியவே முடியாது, உங்களால முடிஞ்சதை பாத்துங்க, நான் வீட்டை விட்டு ஓடி போயிடுறேன் இப்படி எல்லாம் சொல்லி. அதான் சொன்னேன், அந்த 6 மாசம் கோல்டு வார் பீரியட். ஓ, அந்த டைம்ல தான். ஓகே ஓகே ஓகே, ரைட். சோ வந்து உங்களுக்கு அப்பா கூட எந்த ஒரு டெட்லி காம்போ இருக்கும்ல, யாரை வச்சு மூவி பண்ண காம்போ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஹீரோஸ் சொல்றேன். டெட்லி காம்போனா அப்பாவும் மறுபடியும் இவர் தனுஷ். ஓ, அந்த இப்போ இருக்கிற அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அப்பா வந்து தனிச்சு வச்சு ஒரு படம் பண்ணணும்னு ஆசை எனக்கு, அவர் மட்டுமே. ஓகே. ஸோ உங்களோட அடுத்த ஃபிலிம் என்ன மாதிரியா இருக்கும்? ஏன்னா லாஸ்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேஸ்ட்ல போன மாதிரி இருந்துச்சுல. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, அதுதான் உங்க ஸ்டைலா? இல்ல எனக்குன்னு ஒரு ஸ்டைல், அது இன்னும் ஃபுல்லா நான் வெளியே காட்டல, காட்டிடுவேன் கூடிய சீக்கிரம். ஓகே. நெக்ஸ்ட் ஃபிலிம் ஐ அம் பிளானிங் ஃபார் இன் அண்ட் அவுட் காமெடி ஃபிலிம். ஓ, காமெடி ஃபிலிம். ஸோ அப்பாக்குன்னு ஒரு பெக்யூலியரான ஒரு வாய்ஸ் இருக்கும், அந்த வாய்ஸ்ல தான் வந்து ஸ்டார்ட்டே பண்ணுவாரு. ஆமா, என் இனிய தமிழ் மக்களே. சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சிக்னேச்சர் டயலாக் அதுக்கு ஒருத்தர் இருக்காருல்ல? இல்ல, உங்களுக்கு தனியா ஒரு சிக்னேச்சர்? நமக்கு அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஹாய் மை டியர் புள்ளைங்கோஸ் அந்த மாதிரி பேசணும்னா நம்மள ஏற்கனவே ஒதுக்கி தான் வச்சிருக்காங்க, மொத்தமா பெருக்கி தள்ளிடுறாங்க வெளியே.
சரி, அப்பாவோட அந்த டைலாக் ஆச்சு உங்க வாய்ஸ்ல சொல்லுங்களேன் நம்ம மக்கள். அதுக்கு தான் அவர் இருக்காருங்க. நான் சொன்னா காரி துப்பிடுவாங்க. சத்தியமா அப்படி பண்ண மாட்டேன். உங்களுக்கு வந்து இப்போ வரைக்குமே தாஜ்மஹால் மூவிக்காக ஒரு தனி ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்துகிட்டே இருக்காங்க. அது ஓகே, அவர் வாய்ஸ் போய் நான் எப்படிங்க ட்ரை பண்றது? சோ அப்பா செல்லம்னு நீங்க சொல்லியாச்சு. அப்பா வந்து யார் செல்லம்? உங்க செல்லமா இல்ல உங்களோட சிஸ்டர் செல்லமா? 2 பேருக்குமே ஈக்குவலா இருக்கும். ஈக்குவலா இருக்கும். ஓகே. டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் மாதிரிலாம் இல்ல. நான் சொல்றேன். ஐ அம் தி பிரின்ஸ், ஷீ இஸ் தி பிரின்சஸ். அவ்வளவுதான். ஓகே. அது ஈக்குவலா தான் இருக்கும். அதுல என்னைக்குமே அவர் வந்து பிரிச்சு பார்த்தோ இல்ல என் தங்கச்சிக்கு அதிகமா வந்து பாசத்தை காட்டியோ இல்ல எனக்கு அதிகமா பாசத்தை காட்டியோ அப்படிலாம் இல்லை. ஈக்குவலா இருக்கும். மற்றபடி லைக் அதான் சொன்னேன்ல, இஸ் a perfect family man. Okay. So best gift from your dad? Is my life. லைஃபே கொடுத்திருக்காரு. வேற என்ன gift வேணும் அப்படி? எனக்கு ஒரு உயிர் கொடுத்திருக்காருல்ல. மனோஜ்னு ஒரு 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 பையனா எனக்கு ஒரு உயிர் கொடுத்து எனக்கு ஒரு பேரை வச்சு என்னை இப்போ வரைக்கும் வந்து அந்த நிழல் கடியில வச்சிருக்காருல்ல. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? கரெக்ட், ரைட். சோ அப்பாக்கும் காதலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். சோ நீங்களும் ஒரு காதல் செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, கரெக்டா? சோ அந்த ஒரு தருணம் என்னென்னலாம் நடந்துச்சு? அப்பா லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணாரா, உங்க லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணாரா? அந்த லவ்வே பயங்கரமா கதை தான். என்னன்னா சாதுரியன்னு ஒரு படம் 2003 2004 அந்த பீரியடு. அப்போ நீலாங்கரையில் எங்களுக்கு ஒரு வீடு இருக்கு. இப்போ அப்பா அங்கே தான் தங்கிட்டு இருக்காரு, அங்கே தான் இருக்காரு. அந்த வீடு வந்து நாங்கள் ஷூட்டிங் விட்டுட்டு இருந்தோம். அப்போ அந்த வீட்டில் தான் முத என் ஒய்ஃபை பார்க்குறேன். ஓகே. ஷி வாஸ் மை கோஸ்டார். அந்த படத்தில் அவள் தான் ஹீரோயின். ஓகே. நாள் பார்த்த உடனே இட் வாஸ் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். கண்ணும் கண்ணும் காதல். ஓகே. சொல்லவே இல்லை நான். அவளும் உள்ளுக்குள்ள என்ன வச்சிருக்கா எது வச்சிருக்கான்னு தெரியாது. அவ மைண்ட்ல நான் இருக்கேனா இல்லையா, நத்திங். படமெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு கடைசி நாள் வந்து பாண்டிச்சேரியில சாங் ஷூட் முடிஞ்சு பேக்கப் ஆகுது. லாஸ்ட் டே ஷூட். ஈவினிங் ஒரு 6:30 டைம். அவ்வளோதான். அவ கேரளா போயிடுவா, நான் சென்னை வந்துடுவேன். இதுக்கப்புறம் பாப்பமா மாட்டமான்னு கூட தெரியாது. ஸோ ஷீஸ் கோயிங். படிக்கட்டில் கீழே இறங்கி போனால் வண்டி அங்கே நிற்கிது. திரும்பி பார்க்குறாங்க, கண்ணில் தண்ணி அவங்க. ஓகே. அப்போதான் கன்ஃபார்ம் பண்ணேன், ஓகே ஐ திங்க் ஷி லைக்ஸ் மீ அப்படின்னு. இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ டப்பிங் போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு நாள் மெசேஜ், ஹாய் அப்படின்னு. நானும் ஹாய் அப்படின்னேன். யூ நோ ஹூ திஸ் இஸ்னா? நோ. அதுனா அப்படியே பேசி 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 மெசேஜ்லயே வளர்த்தோம் லவ். திடீர்னு ஒரு நாள், ஏன்டா உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டான். அப்படியே கேட்டாங்களா? ஆமா. ஏன் என்னப்பா அப்படின்னு. இவ்வளவு நாள் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு நாளாவது ஃபோன் பண்ணி பேசணும்னு தோணுச்சு அவனுக்கு. ஆமா, ஏன் சார் கால் பண்ணி பேசல? அந்த அளவுக்கு நான் வந்து மெசேஜ்லயே மூழ்கிட்டேனா, கால் பண்ண கூட தோணல. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? அதுக்கப்புறம் போன்ல கன்வர்ஸ் பண்ணி ஆரம்பிச்சோம். அப்ப கூட லவ் சொல்லல. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து ஐ திங்க் இட் வாஸ் April 19th 2004. ஓகே. April 19th மார்னிங் ஒரு 11 o'clock ஃபோன் பண்ணுறேன். பேசிட்டு இருக்கேன். ஒரு மூட்ல இல்லாமல் நார்மலாக பேசிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுப்பா, நார்மலாக பேசுவீங்களே, வாட் ஹேப்பன்? இல்லை, ஐ டோன்ட் திங்க் திஸ் வில் ஒர்க் அவுட். வாட்? இல்லை, எனக்கு இது சரிப்பட்டு வரல. என்ன சரிப்பட்டு வரல? இல்லை, இது என்ன இப்போ சொன்னால் தானே எனக்கு புரியும். இப்படியே இழுத்துட்டே இருந்தாலும் கோவம் வந்துருச்சு. இந்த பாரு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், என்ன சொல்கிறேன் அப்படின்னு. அப்படியே அதுவும் ஃபோன்லேயே. ஆமாம். சைலன்ஸ் அந்த பக்கம். ஃபோனை வச்சுட்டான்னு நினச்சா விசிம்பிள் மட்டும் கேட்குது. ஓ, அழுறாங்களா? ஆமாம். ஓகே. என்னையா? இல்லை, உங்கள் அம்மா எங்க அப்படின்னு. அம்மாவை கூப்பிட்றேன்னு கூப்பிட்டேன். அவங்க அம்மாட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரிங்க எனக்கு உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்குங்க, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஓகே. எங்க இருந்து எனக்கு தைரியம் தெரியல. ஆமா, இதுல அப்பான்னு ஒருத்தர மறந்துட்டீங்களா? கேளுங்க, இதெல்லாம் முடிஞ்சுன்னு அவங்க வந்து இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நீங்க அவங்க அப்பா கிட்ட பேசுனா அங்க பூகம்பம் வெடிச்சிருச்சா? ஓகே. வெடிச்சோன்னா இப்போ இங்க சொல்லி ஆகணும். என் ஃப்ரெண்டு மகேஷ்னு ஒரு பையன், அவன் தான் என் கூட ஷூட்டிங் வருவான். எதுனா அப்பாக்கிட்டையும் நான் ஒன்றும் க்ளோஸா இருக்கிற ஒரு பையன். அவன் என்ன பண்ணிட்டான், நேராக போய் சொல்லிட்டான், சரி இந்த மாதிரி இந்த பொண்ணு இருக்கு,
எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்ல பொண்ணு சார். இதை விட்டீங்கன்னா உங்க பையனுக்கு பொண்ணு கிடைக்காது. ஏன் சார் அப்படி? உங்க பையனுக்கு வேற பொண்ணு கிடைக்காது சார், நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்ட்டு இவன் கூலா சொல்லிட்டு போயிட்டான்னா இவரு மண்டையை போட்டு குழப்பிட்டாரு. ஓகே. உடனே வந்து எங்க அம்மா, என் தங்கச்சி, எங்க பெரியப்பா, அவருடைய 2 ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் என்ன போய் பார்த்துட்டு வாங்க உங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு, எனக்கு தெரியாம அங்கே போய் எங்க அம்மாட்ட பார்த்துட்டு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துரு அப்படின்ட்டு. அச்சச்சோ, பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துருங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். ஏன் டாட் தான் உங்களுக்கு வந்து பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு? அப்படி இல்ல, எப்படி இருந்தாலும் எனக்கு இந்த ஓடி போய் அவங்களுக்கு தெரியாம இவங்களுக்கு பண்ணா ஃபேமிலி சம்மதத்தோட பண்ணுவோம். வாழ்நாள் பூரா வாழணும். நாளைக்கு அப்பா முகத்தை பார்க்கணும், அம்மா முகத்தை பார்க்கணும், தங்கச்சி முகத்தை பார்க்கணும், அவங்க என் மாமனார் மாமியார் முகத்தை பார்க்கணும், இதெல்லாம் இருக்குல்ல. கண்டிப்பா. ஆமா. அது மட்டும் இல்ல, சொல்லாம பண்றதுல என்ன அது எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. தெரிஞ்சு பண்ணணும், தெரிஞ்சுதான் பண்ணணும். பட் தென் டாடிக்கு வந்து லவ் மேரேஜ்னாலும் ஓகேவா தான் இருந்தாரா? ஏன் திடீர்னு இல்ல, அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்னாச்சு, எல்லாம் போய் பார்க்குறோம். பார்த்தா எங்க ஃபேமிலி ஆஃப். மாமனார் சைடில் எல்லாம் வந்து ஆர்மி சைடில் பெரிய அஃபிஷியல்ஸ் அது இதுன்னு. மாமியார் சைடில் எல்லாம் டாப் லெவல் எஜுகேட்டட், எல்லாம் கவர்மெண்ட் ஜாபு, ப்ரொஃபஸர்ஸ் இதுன்னு. எங்க பெரியப்பா நேரம் வெளியே வந்து எங்க அப்பாவுக்கு ஃபோனு, இந்த பொண்ணை விட்டா வேற எந்த பொண்ணும் பையனுக்கு கிடைக்காது, தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் வந்து இப்போ பொம்மலாட்டம் ஷூட்டிங்ல இருந்தார். ஷூட்டை ஒரு நாள் பிரேக் பண்ணிட்டு நேராக கேரளா போய் என் ஒய்ஃபை பர்சனலாக உட்காந்து பார்த்து பேசி அப்புறம் தான் அவர் முடிவு பண்ணார். ஓகே பண்ணி வச்சு. ஸோ அப்பாவுக்கு வந்து ஸ்டார்டிங்ல பிடிக்கல இல்ல, லைக் இல்ல பிடிக்கலன்னு இல்லை, அவருக்கு என்னன்னா திடீர்னு வந்து சொல்றான், யாருன்னு கூட நமக்கு தெரியாது. நான் பார்த்து எதுக்கும் ஷூட்டிங் ஒரு நாள் வந்திருக்காரு. ஓகே. ஃபர்ஸ்ட் டே அந்த பொண்ணு காலில் விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கியிருக்கா. அப்பெல்லாம் பார்த்துருக்காரு, பட் மறந்துடுவார்ல. அவர் எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் போறாரு, எவ்வளோ ஆடியோ லான்ச் போறாரு, எவ்வளோ இனாகரேஷன்ஸ் போறாரு, இதெல்லாம் மைண்ட்ல வச்சுருவேன். மாடு சொல்றான் என்ன இதுன்னு போய் பார்த்துட்டாவது வாங்க. ஆனால் இவருக்கு என்ன குசும்புனா, அதை நான் என்ன பண்ணுவேன், இல்லன்னு சொன்னா இவன் எப்படி ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அந்த மாதிரி. அந்த குசும்பு உங்க மம்மி கிட்டயும் வந்து சொல்லிருக்காங்க போல, வேண்டாம் சொல்லிடு. இல்ல, அதுதான் மெயினா சொன்னது. போய் பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துருங்க அப்படின்னா எங்க அம்மா வேற என்ன செய்யும், சரி நீங்க சொன்னதே செஞ்சிடறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்து ஆஃப் ஆன பிறகு எங்க பெரியப்பா அந்த மாதிரி சொன்ன பிறகு இவர் போய் பார்த்து பேசியிருக்காரு. பேசணுன்னா ஓகே ஃபைன், பரவாயில்ல, என் பையன் கொஞ்சம் தெளிவாக தான் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கரெக்டான புள்ளே பிடிச்சிருக்கான் போல அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சார். ஓகே. அந்த இடத்துல சேஞ்ச் ஆயிட்டாரு அப்பா. ஓகே. அப்போ ஒரு டெய்லி ரொட்டீன் என்னவா இருக்கும்? அவருடைய ரொட்டீன் வந்து மார்னிங் 5:36 will wake up. early person. எந்திரிச்சு 2 hours வாக்கிங் போவார். Cool. டெய்லி ரெகுலர். வீட்டுக்குள்ளேயே போயிடுவாரா? அதுதான், பீச்சுக்கு போவார். அங்கே நீலாங்கரை பீச் போயிட்டு அந்த ஃபுல் மெயின் ரோடு எல்லாத்தையும் சுற்றிட்டு ஒரு 1 hour வந்துட்டு வீட்டுக்கு வந்து ட்ரெட்மில் பண்ணுவார். அப்போ தான் திட்டுவேன், ஏன் அங்கேயும் போயிட்டு இங்கே வந்து ட்ரெட்மில் பண்ணுறீங்க, ஏன் இஷ்டம், நீ சுமார் அப்படிம்பார். ஓகே. 2 hours he'll work out, then he'll go take a shower. எல்லாம் முடிச்சு பூஜை பண்ணிடுவார். காலையில் சாமி கும்பிட்டு முடிச்ச பிறகு சாப்பிடுவார். சாப்பிட்டு முடிச்சு ஆஃபீஸ் வருவார். ஆஃபீஸ் வந்து என்னென்ன மேஜர் ஒர்க்ஸ் இருக்குது, என்னென்ன யாராவது மீட் பண்ணணுமா, ஏதாவது அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி சார்ட் அவுட் பண்ணிவிட்டு he will schedule his program. முடிச்சுட்டு he'll go back home for lunch. அப்படி இல்லை இது மீட்டிங் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா இங்கே ஆஃபீஸில் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு he'll wrap it up by ஒரு 4:30 wrap up பண்ணிடுவார். he'll go back again evening walk 6 to 7. ஓகே. முடிச்சுட்டு டின்னர் முடிச்சுட்டு நைட் ஏதாவது படம் பார்ப்பார். ஏதாவது ஒரு படம் ஹோம் தேட்டரில். மெயினாக ரொம்ப இப்போ அதிகமாக இப்போ அவருக்கு என்ன ரொம்ப ஆசைன்னா மஞ்சுமல் பாய்ஸ் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. இப்போ தேட்டருக்கான இது வந்து நான் கூப்பிட்டு போகலை. ஏன்னா இஸ் ப்ரோன் டு இன்ஃபெக்ஷன்ஸ் நோ டியூ டு இஸ் ஏஜ் அண்ட் இதுனால ஈஸியாக பாடி வந்து அவருக்கு இன்ஃபெக்ஷன் வந்து இதாகிடுது. ஆமாம், அவருக்கு மாஸ்க் போட பிடிக்க மாட்டேங்குது, ரொம்ப அன்ஈஸியாக இருக்குது, ப்ரீத் பண்ண முடியல அப்படிங்கிறாரு. ஸோ அதனால் சொன்ன கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி ஓடிடியில் வந்துடும் பார்த்து. மஞ்சுமல் பாய்ஸ்க்கு அவர் ஃபேன் ஆயிட்டாரு போல. நிறைய கேள்விப்பட்டு
ஓகே சார். ஸோ ஃபர்ஸ்ட் அப்பாவோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நீங்க எப்போ போயிருக்கீங்க? ஸோ அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? கை குழந்தையா இருக்கும்போது போயிட்டேன். பட் விவரம் தெரிஞ்சு நான் பார்த்தது வந்து கைதியின் டைரி. ஓகே. நிழல்கள் போனது ஞாபகம் இருக்கு. பட் எனக்கு அதிகமான அவ்வளோ மெமரி கிடையாது. 1 or 2 மேபி எனக்கு அந்த ஊஞ்சல் ஞாபகம் இருக்கு. அந்த பொண்ணு உட்காந்து ஊஞ்சலில் படிச்சுட்டு இருப்பாங்க எக்ஸாமுக்கு ஏதோ ஒன்று, அது மாதிரி ஒரு ஷார்ட் ஒன்று இருக்கும் நிழல்களில். அது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. பட் அதிகமாக எனக்கு ஞாபகங்கிறது வந்து கைதியின் டைரி. கைதியின் டைரி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போகும்போது உங்களுக்கு வந்து அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? ஜாலியாக இருந்தா உங்களை ஏதாச்சும் வந்து இதை பண்ணிடா அது பண்ணிடா அந்த மாதிரி? அப்படி கிடையாது. அவர் ஒர்க்குன்னு போயிட்டாருன்னா அதில் மட்டும் அவருக்கு வந்து குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி தான். அது மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிருப்பாரு. அதிகமாக என் கூட விளையாண்டது வந்து கமல் சார், இவங்க ரேவதி மேம். சின்ன பையன், மிஞ்சி போனால் 2ஆம் கிளாஸ் படிச்சிருப்போம், 3ஆம் கிளாஸ் படிச்சிருப்போம், அவ்வளோதான். ஸோ என்னை உப்பு மூட்டெல்லாம் தூக்கியிருக்காரு கமல் சார். அதெல்லாம் ஞாபகம் இருக்கு எனக்கு. இவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அன்னைக்கு அங்கே வந்துட்டார். அங்கே அந்த அவர் தோட்டத்தில் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். அங்கே வந்து அன்னைக்கு வந்து அப்பாவை கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காரு, இன்னைக்கு வந்து ப்ரொடக்ஷன் செலவு என்னது, சாப்பாடு நான் தான் மொத்த யூனிட்டுக்கும் போடுவேன்னு சொல்லி மொத்த யூனிட்டுக்கும் அன்னைக்கு லஞ்சு ஆர்கனைஸ் பண்ணி அது ஒரு பெரிய ஒரு ட்ரீட் மாதிரி எங்களுக்கு. இன்ஃபேக்ட் அவர் மடியில் நான் உட்கார்ந்த ஒரு பெரிய தருணம் அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்போ கீழே விழுந்து ஏதோ அடிபட்டு காலில் பேண்டேட் ஏதோ போட்டிருந்தேன் போல, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு தூக்கி அவர் மடியில் உட்கார வச்சு என்ன அடி என்ன ஏதுன்னு பேசிட்டு சரி போய் சாப்பிட்டு போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டார். அது அதெல்லாம் எனக்கு கிடைத்த ஒரு பெரிய கிஃப்ட். அது அப்பா மூலியமா தான். ஏன்னா அப்பா ஒரு இயக்குனர் அப்படிங்கிற அந்த ஒரு மரியாதைக்காக தானே நமக்கு இதெல்லாமே கிடைக்குது. அதுவும் அப்போ உள்ள சிஎம் அவர் புரட்சி தலைவர், அவர் மடியில் உட்கார்றதுங்கிறது எப்பா வாழ்க்கையில பெரிய ஒரு பாக்கியம். அவர் வந்து அதான் அதுக்கப்புறம் நான் வந்து கேள்விப்பட்ட விஷயம். ஏன்னா நான் சாப்பிட்டுட்டு அப்படியே அம்மா கூட கை கழுவுற இடத்துல வந்து நின்றுட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கேட்டாராம், நல்லா சாப்பிட்டீங்களா, வயிறார சாப்பிட்டீங்களா, திருப்தியா சாப்பிட்டீங்களா, என்னங்க எப்பேற்பட்ட மனுஷன் அவர், பெரிய விஷயம் இல்லை அவர் பாட்டுக்கு ஓகே அரேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாம்ல, இருந்து எல்லாரையும் கவனிச்சு தான் போனார். ஓகே, கிரேட். ஸோ தட் வாஸ் ஒன் பிக் மெமரி ஃபார் மீ. ஓகே. அப்போ அப்பாவோட வந்து நீங்க வெளியிலலாம் வந்து டூர் அந்த மாதிரி போன தருணம் இருக்கா? தாஜ்மஹால் முடிச்சோன்னே போனோம். கொடைக்கானல் தான். கொடைக்கானல் கூப்பிட்டு போயிட்டு கிண்டல் கேலிக்கு அளவே இல்லை. எனக்கு அப்போதான் நான் வந்து என்னையவே இப்படி கலாய்ப்பாரு நான் எதிர்பார்க்கல. தாஜ்மஹாலோட ஆடியோ வந்து பிளே பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் பென்ஸ் வேன்ல. அது முன்னாடி ஸ்பீச் ஒன்று பேசுவார் தெரியுமா அவர், ஒவ்வொரு சாங்க்கு முன்னாடி. வழக்கமா இதுல முதல் மரியாதையில கூட இருக்கும் ஆடியோல. நீங்க அதை ஒரிஜினல் ஆடியோல கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பாடலுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீச் இருக்கும். தாஜ்மஹாலையும் அதே பண்ணியிருந்தாரு. அதை கிண்டல் அடிச்சுட்டு வர்றாரு. ஆமா இப்ப என்ன என் பையன் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டா உடனே பெரியவனானே ஓட்டிட்டு வந்தாரு என்ன. அந்த மாதிரி இட் வாஸ் அ ஃபன் திங். அதிகமாக வந்து போனதுன்னா லைக் அப்ராட் டூர்ஸ் போயிருக்கோம். ஸோ டூர் போனால் டேடியோட ஒரு ஃபன்னாக தான் இருக்கும். ஃபன்னாக இருக்கும், கிண்டல் கேலிக்கா. இன்னொன்று அங்கே போனால் அவருக்கு வந்து என்னன்னா ஒரு ஃப்ரீடம் மாதிரி அது அங்கே. ஆமாம், அதாவது இங்கேனா வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், ஒரு இது இருக்கும், அதிகமாக வெளியே அந்த இதுன்னா அங்கே போனால் அவுத்து விட்ட கோழி ஜாலியாக இருப்பார் மனுஷன். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து 2 குழந்தைகள் கரெக்டா சார்? ஸோ அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா ஆக்டிங்ல அண்ட் டைரக்ஷன்ல? இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி சொல்றது, பெரியவ வந்து அர்த்திகா, அவளுக்கு வந்து மோஸ்ட்டாக சிஜி ஒர்க், எடிட்டிங் இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சின்னவளுக்கு வந்து டைரக்ஷனுக்குள்ள ஒரு ஐடியா இருக்கு அவளுக்கு. என்னன்னா இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்கா, ஸ்கூல் ப்ராஜெக்ட். அது ஆக்சுவலாக அவங்க கிளாஸ் ப்ராஜெக்ட் எக்ஸாம்ஸ்க்காக பண்ணது. ஸோ அவள் ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் பண்ணி இங்கே தான் ஷூட் பண்ணான் ஆஃபீஸில். அவர் என்னன்னா திடீர்னு சரி என் பேத்தி வந்து ஏதோ ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறா பார்க்க போகிறேன் அப்படின்னு கிளம்பி வந்தவர். இவளுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, நீங்கள் எனக்காக ஒரு ஷார்ட் நடிச்சு கொடுக்கணும். ஓ சூப்பர் அப்படின்ட்டு அவரும் ஓகேன்ட்டார். ஓகேன்னு இதே இடத்துல அவர் உட்காந்துருப்பாரு, கேமரா வந்து
இது பக்கத்துல இங்க பிளேஸ் பண்ணி அவர் டயலாக் சொல்லி கொடுத்து அவர் நடிச்சு எடுத்தோம். ஓ கிரேட் கிரேட் கிரேட், சூப்பர் சூப்பர். ஸோ உங்களோட பாப்பாக்கும் வந்து அந்த அவளுக்கு அந்த இது இருக்கு, டிரைவ் இருக்கு. பட் எதுவாக இருந்தாலும் நான் அவளுக்கு சொன்ன ஒரு அட்வைஸ், உங்க அப்பா மாதிரி ஆயிடாத, ஃபுல்லா படிப்பை முடிச்சுட்டு ஒரு டிகிரி எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா இறங்கு அப்படி சொல்லிட்டு. பட் எனிவேஸ் 2 பாப்பால யாராச்சும் ஒருத்தவங்க வந்து அந்த சினிமால இல்ல 2 பேருக்குமே இருக்கு, 2 பேருக்கும் மீடியா இன்ட்ரெஸ்ட் இருக்கு, மீடியா இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் காலம் பதில் சொல்லட்டும், லெட்ஸ் வெயிட் அண்ட் see. அப்போ அம்மா என்ன சொல்றாங்க உங்க வைஃப்? அவங்களுக்கு இல்ல அவங்களும் அதேதான், என்னன்னா let them finish their studies. அதுக்கப்புறம் அவங்களோட இஷ்டம், future is left to them. பட் finish your studies. ஓகே. சோ அப்பாக்கு வந்து நம்ம மீடியாலயே வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா யாரு? மீடியாவே மொத்தமா ஃப்ரெண்டு தான் இருக்கு, நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அதுல ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கா யாராச்சும் இருப்பாங்களா க்ளோஸ் டு ஹார்ட்? எதுவா இருந்தாலும் அப்பா வந்து இவங்க கிட்ட தான் பேசுவாங்க. வெற்றிமாறன் சார் இருக்காரு, ஓகே, சேரன் சார் இருக்காரு, பாக்கியராஜ் சார் இருக்காரு, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. அதாவது அப்பா கிட்ட வந்து அதிகமாக இன்டராக்ட் பண்ணக்கூடிய நபர்கள் இப்ப நான் சொன்னேன். ஸோ அப்பாவோட படத்துல சாங்ஸ் எல்லாமே பயங்கர ஹிட்டா இருக்கும். ஸோ இளையராஜா சாரும் வந்து அவங்களும் ஃப்ரெண்ட்ஸா? ஆமா, இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே. ஸோ அவரோட பயோபிக்லாம் வந்து இப்போ வருது, அதுல வந்து நம்ம தலைவர், அதாவது நம்ம பாரதி ராஜா சார் பத்தி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் அடிக்கடி அப்பா வந்து சந்திச்சுட்டு போறாரு டு கெட் இன்புட்ஸ். ஸோ கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து 2 பேரும் வந்து பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் தான், இளையராஜா சாரும் அவங்களும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ அப்பா கிட்ட வந்து ரொம்ப மோட்டிவேஷனலா நீங்க வந்து ஏதாச்சும் கேட்ட விஷயம், இல்லை அவர் வந்து ஏதாச்சும் ஒரு டைலாக், பஞ்ச் டைலாக், இதுதான்டா வாழ்க்கை, அந்த மாதிரி சொன்ன விஷயம் ஏதாச்சும் இருக்கா? நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு நாள் ஒரு விஷயம் சொன்னார். அது தற்செயலாக சொன்ன ஒரு விஷயம் தான். பட் அது இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப உள்ள டீப்பாக உள்ள அது புதஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். நான் கஷ்டப்பட்டு வந்தேன்டா இந்த இண்டஸ்ட்ரிக்கு, நான் இன்னும் வானத்துல இருந்து குதிக்கலை. என்ன கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சு வளரணும். அதனால தான் உனக்கு நான் அதிகமான சுகங்கள் நான் கொடுக்கல அப்படின்னாரு. சரிப்பா, அதனால என்ன, நம்ம கேஷுவலாக இதனால என்னப்பா, ஏன்னா கார் கொடுக்குறீங்க ஸ்கூலுங்க, அது இல்லை நான் சொன்னது. யாரும் உன மீறி மேலே இல்லை, யாரும் உனக்கு கீழேயும் இல்லை. மனுஷனை மதிக்க கற்றுக்கோ முதல்ல, அப்போதான் உனக்கு ஒரு லைஃப் இருக்கும். எல்லாருமே சமம். இந்த உலகத்தில் கடவுள் வந்து படைத்த ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. ஆனால் உழைப்பு தான் உயர்வு, பணிவு தான் முக்கியம், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ அப்படின்னு. ஓகே, கிரேட். ஸோ அது வந்து ஏன் சொன்னார், எதுக்கு சொன்னாருன்னு தெரியல. தற்செயலாக யதார்த்தமாக பேசும்போது நடந்த ஒரு விஷயம் அது. அது இப்போ வரைக்கும் என் மைண்டில் இருக்கு. அப்பாவுக்கு வந்து மிகவும் பிடித்த உணவு? ஊரில் இருக்கும்போதெல்லாம் களி தான். களி இதான் சொல்லுவார். நாங்கள்லாம் வந்து இட்லி பொங்கல்லாம் பார்க்கறதுனா தீபாவளி வந்தால் ஓகே, இல்லைன்னா பொங்கல் அன்னைக்கு பொங்கல் பண்ணி போடுவாங்கடா, மற்ற நாள்லாம் வந்து பழைய சோறு வெங்காயம் அப்படி இல்லைன்னா களி தான் சாப்பிடுவோம், இப்படி வளர்ந்தோம் நாங்கள் அப்படிம்பாரு. பட் அவருக்கு ரொம்ப பிடித்த ஒரு உணவுனா செனக்கெளுத்தி மீன் குழம்பு. ஓ, செனக்கெளுத்தின்னு ஒரு ஃபிஷ் இருக்கு. ஓகே, அந்த ஃபிஷ் குழம்பு. ஓ ஓகே, ஆத்து மீன். ஆமா, கெளுத்தி மீன். அது செனக்கெளுத்தி, அந்த சினையோட இருக்கும், அது ரொம்ப பிடிக்கும். ஓகே, அது அம்மா செஞ்சு கொடுத்தா அம்மானு மட்டும் இல்லை, மெயினா அவருடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆர் செல்வராஜ் எழுத்தாளர் இருக்காரு, ஓகே, ரைட்டர், அவங்க வீட்ல இருந்து வரும். ஓகே ஓகே, ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவார். ஸோ மோஸ்டா நிறைய டைரக்டர்ஸ் வந்து புக்ஸ் படிப்பாங்களா? அப்போ நீங்க எழுத்தாளர் சொன்னதுனால கேட்குறேன். அப்பா நிறைய படிப்பாரு. ஓகே. அவர் என்கிட்ட சொன்ன ஒரு பெரிய விஷயம், பொன்னியின் செல்வன் அவர் வந்து ஒரே நைட்ல படிச்சு முடிச்சாராம். ஒரே நைட்ல 2 நைட்ல படிச்சு முடிச்சாராம். ஸ்கூல் டேஸ்ல இருக்குங்க, 9th 10th படிக்கும் போது அப்ப படிச்சிருக்காரு. அது அந்த பேஜ் டர்னர்னு சொல்லுவாங்கல்ல, படிச்சுக்கிட்டே இருப்பாரு. படிச்சுட்டாரு. சூப்பர். அதான் நான் கேட்டேன், எப்படிங்க? டேய் படிச்சேன்டா, எனக்கு தெரியும்டா அப்படின்னு. உங்களுக்கு அந்த ஹாபிட் இருக்கா? புக் இல்ல, எனக்கு விஷுவல் தான். ஓகே, அந்த மாதிரி படங்கள் நிறைய பார்ப்பேன். அப்பா கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம்? ஒர்க்ல சின்சியர் யாரு, புட் யுவர் எஃபர்ட், கண்டிப்பா ஒரு நாள் உனக்குன்னு ஒண்ணு வரும் லைஃப்ல, அது வரைக்கும் போராடு. ஓகே, சோ இதுதான் அவர்கிட்ட இருந்து. ஆமா, அவரை பொறுத்த வரைக்கும் பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம்.
ஆன் டைமில் இருக்கணும், சொன்ன நேரத்துக்கு இருக்கணும். அதே மாதிரி அவர் டைரக்ட் பண்ணும் போதும் சரி, இல்லை அவர் வந்து நடித்து காட்டும் போதும் சரி, அதை அப்சர்வ் பண்ணணும். அதை பண்ணாதான் அவர் ஒத்துக்குவார். நான் சொல்கிறேன், இப்போ 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 இப்படி நடிச்சு காட்டுறதுக்கு பாரு நான் பண்ணுறேன் பாரு அப்படி நடிச்சு காட்டின ஏண்டா என் கழுத்தில் தெரியும் உனக்கு மூஞ்சி முன்னாடி வந்து பாரு அப்படின்னு பாரு. அப்பா வந்து நடிச்சே காமிச்சு தான் வேலை வாங்க. ஓகே ஓகே. அப்ப நிறைய அட்மையர் பண்ணிருப்பீங்க. அப்பா வந்து பயங்கரமா ஆக்டும் பண்றாரு, டைரக்ஷனும் பண்றாரு. See, for a good director he has to be a good actor. என்ன பொறுத்த வரைக்கும் அதான். Alright. Good actorனா நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன ஒரு எக்ஸ்பிரஷன் வேணும், நமக்கு என்ன தேவைங்கிறது, நம்ம என்ன ஃபீல் பண்றோம் அங்கிருந்து வாங்க போறோம்னு நம்ம சொல்லி காட்டணும்ல. அதுக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி காட்டணும்ல. அதுதான் அந்த அந்த பழக்கம் தான் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு, நான் எந்த இயக்குனர்கிட்ட போய் நான் நடிச்சாலும் சார் ஒரு தடவை நடிச்சு காமிச்சிருங்க சார் அப்படின்னு. ஓகே. அப்பா மேல கிரேஸா இருந்த ஏதாச்சும் முன்னணி நடிகைகள் யாராவது இருக்காங்களா உங்களுக்கு தெரியுமா? இல்லை, எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். கிரேசினஸ்ங்கிறத விட அதிகமாக எனக்கு தெரிஞ்சு இயக்குனர்களுக்குள்ள ஃபேன் பேஸ் வந்து அப்பாவுக்கும் இருந்தது. பாலச்சந்தர் சாருக்கு இருந்திருக்கு, ஸ்ரீதர் சாருக்கு இருந்திருக்கு, அதுக்கப்புறம் அப்பாவுக்கு இருந்திருக்கு. ஸோ ஃபேன் பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறையவே இருந்தது. கிரேஸ்ன்னு பார்த்தா எவ்ரிபடி வாஸ் லைக் யூனோ ஒரு அப்படி பார்த்தாங்க. ஆனால் நீங்கள் கிட்ட அவர் கிட்ட வந்து பழகி பார்த்தா தான் தெரியும், அது எல்லாமே நம்மளா வச்சுக்கிட்ட பிம்பம் மாதிரி, அது நீங்களா உருவாக்கிக்கிட்ட பிம்பம் மாதிரி. அவர் உருவாக்கலை. இஸ் ஜஸ்ட் அ கேஷுவல் கை, டவுன் டு அர்த் பர்சன். அதான் சொல்றேனே, ஷூட்டிங் ஸ்பாட்டை கலகலன்னு இருக்கும், கிண்டல் கேலிக்கு அளவே இருக்காது, ஜாலியாக போகும். எப்போ சீரியஸாக இருப்பாருன்னா ஒரு எமோஷனல் சீன் இல்லை ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு குரூஷியல் பாயிண்ட்டுக்குள்ள ஒரு சீன் இருந்ததுன்னா மட்டும் அவர் வந்து சீரியஸாக நடிச்சு காமிச்சு பர்ஃபார்மன்ஸ் வாங்குவார். மற்றபடி ரொம்ப நார்மலாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே அப்பா மேலே ஒரு லவ், அந்த கிரேஸ் இருந்துட்டு தான். ஓகே, அப்பாவுக்கு ஃபேவரட் ஹீரோயின்னா யாரு சொல்வாரு? இந்த பொண்ணு வந்து பயங்கரமா பண்ணிட்டா. ரீசெண்டா எனக்கு சொன்னது இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 வருஷத்துக்கு நயன்தாராடா. ஓகே, கண்டிப்பா நயன்தாரா ஒரு படம் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. அப்போ பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சொன்னார், அந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு ஸ்பார்க் இருக்கு அப்படின்னு. ஓகே, அப்போ இப்போ அப்கமிங் டைரக்டர்ஸ் வந்து சாருக்கு இந்த படம் நல்லா இருக்கே, இந்த டைரக்டர் சூப்பரா பண்ணிருக்காரு அப்படின்ட்டு அப்பாவே ரொம்ப அட்மையர் ஆயிட்டு. அதுதான் இப்போ ஒரு நியூ கம்மரை வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவார். அந்த படம் ரொம்ப பிடிச்சி போச்சு, ரொம்ப நல்லா இருந்ததுன்னா கூப்பிட்டு வச்சு பாராட்டுவார். அதுல அதிகமா இவர் ரொம்ப விரும்பிய படங்கள் வந்து இவர் வெற்றிமாறன் சார் அசுரன் பார்த்துட்டு அவர் சீட் விட்டு எந்திரிக்கல, அப்படியே ஸ்டன் ஆகி உட்காந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்தாரு வெற்றிமாறன் சார், வந்தோன்னு கட்டி பிடிச்சு என்னையா படம் பண்ணிருக்க நீ வேற லெவலு, என்னென்னமோ பயங்கரமா புகழ்ந்து தள்ளிட்டாரு. அதே மாதிரி நியூ டேலண்ட்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் என் படத்தையே நான் பெருமைக்காலாம் சொல்ல, படம் ஃபுல்லாக பார்த்துட்டாரு, 10 நிமிஷம் சேர் அந்த சீட்டை விட்டு எந்திரிக்கல, அப்படியே மூஞ்சியெல்லாம் வெள்ளை ஆயிடுச்சு அவருக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு, நேரா பாராட்டல, நேரா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை, பட் மீடியால சொல்லியிருக்கேன். ஓகே, இன்டர்வியூல அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ஓகே, ஆனா he was totally silent, he didn't talk to me after that. ஓகே, அப்படியே எந்திரிச்சாரு, வெளியே போனாரு, மீடியா இருந்துச்சு, உட்காந்து பேசிட்டு போயிட்டாரு. அப்பதான் தெரியும் அவர் என்ன பேசியிருக்காரு. ஸோ உங்களுக்கு வந்து அப்பா கிட்ட, அதாவது அவரோட ஓல்டன் மெமரிஸ் ஏதாச்சும் சொல்லியிருப்பார்ல அந்த காலத்துல, அவரோட கோல்டன் மெமரிஸ் ஏதாச்சும்? அவரோட லவ் லைஃபே சொல்லியிருக்காரு. அதை பத்தி ஏதாச்சும் எங்களுக்கு சொல்ல முடியுமா? அம்மா கோச்சிக்கலனா? இல்ல அம்மாக்கெல்லாம் தெரியும். அன்னக்கொடி லொகேஷன் ஏதோ ஒரு இடத்துல பார்க்க போயிருக்காரு, ஷூட்டிங் நடந்துட்டே இருக்கு, ஒரு தெருக்குள்ள போயிட்டாரு, போய் லொகேஷன் பார்க்க போகணும். நானும் பின்னாடி போயிட்டேன், ஏன்னா நமக்கு மத்தியானத்துக்கு மேலே தான் ஷாட் வருதுன்னு. இது மார்னிங் ஒரு 9:30 10 போல ஒரு இடத்துல போய் நின்றுட்டு அப்படியே மேலே அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். மேலே ஒரு உடன் பால்கனி மட்டும் ஒன்று இருந்துச்சு. ரொம்ப நேரம் அப்படியே நின்றுட்டே இருந்தார். எனக்கு டவுட் வந்துருச்சு, ரொம்ப நேரமாக பார்க்குறாரு, இங்கே என்ன ஷாட் வைக்க போகிறாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஏரியா சுற்றி பார்க்குறேன், என்ன எப்படி போவார், என்ன ஆங்கிள், என்ன நம்ம அந்த இதில் என்ன. மறுபடியும் வந்து பார்க்குறேன், அப்படியே இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. டேடி என்ன இல்லை ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டீங்களே என்னென்ன, கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் அப்படி நின்று பார்த்துட்டு இருக்காரு. இல்லடா
நான் முத சைட் அடிச்ச பால்கனி இங்க தான். எனக்கு சிரிப்பு வந்துச்சு, என்னது ஆமாடா ஒரு டீச்சர் நடந்து போகும், அதான் என் ஃபர்ஸ்ட் கிரஷ், நான் மேல இருந்து பாத்துக்கிட்டே இருப்பேன். இதுக்கப்புறம் என்னன்னா அவருக்கு ஒரு லவ் எல்லாம் இருந்திருக்கு போல, இது கிரஷ் லவ் எல்லாம். இது யாரோ அவரோட ஃப்ரெண்டு சொல்லிதான் எனக்கு தெரியும். இது இப்போ ரீசெண்டா நடந்துச்சு, ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் நினைக்கிறேன், 8 to 10 இயர்ஸ். அப்பதான் அந்த பொண்ணை பத்தி பேசிட்டே வராராம். கார்ல போயிட்டு இருக்கும்போது வத்தலகுண்டு பக்கத்துல ஏதோ ஒரு சந்தை, ஒரு இது டப்புன்னு வண்டி ஒரு இடத்துல நின்றுருக்கு. நின்னொன்னு கேஷுவலா வண்டியில இருந்து அப்படி என்ன கிரௌடுன்னு அப்படி பார்த்துட்டு ஒரு இடத்துல ஃப்ரீஸா அப்படியே பார்த்துட்டாரு. அவங்களுடைய பின்ன முதுகு முடி கூந்தல் அந்த இது மட்டும்தான் தெரியுது. கண்டிப்பா சொல்றேன் அவதான்டா அந்த பொண்ணு அப்படின்னாரா. திரும்பினா அந்த பொண்ணா அப்ப பார்த்தது இப்போ அதான் சொல்றாரு அவதான் அது அப்படின்னாரா. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு கேட்டு. அவரோட ஃப்ரெண்டு தான் என்கிட்ட சொன்னாரு. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இவ்வளவு வருடங்கள் இன்னைக்கும் அந்த இமயம் அப்படிங்கிற அந்த பேருக்கு வந்து சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருக்க ஒரு பெரிய ஒரு ஜாம்பவான், ஒரு கலைஞன், ஒரு அருமையான அப்பா, ஒரு அருமையான தந்தை, ஒரு அருமையான மனிதன். கடவுளுக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு லைஃப் அமைச்சு கொடுத்தது வந்து எங்க அப்பா தான். அவர் இல்லைன்னா நான் ஒண்ணுமே கிடையாது. ஐ எம் ஜீரோ. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் உங்க அப்பா அதாவது குட்டி வந்து ஏன்னா அப்பா 10 அடி பாஞ்சா 16 அடி, எனக்கு 2 அடி போதும். எனக்கு 2 அடி போதும். நான் இவ்வளவு பாஞ்சதே பெரிய விஷயம். அதை நான் வந்து எந்த ஒரு இதுலயும் நான் சொல்லலை. ஏன்னா இன்னைக்கும் எங்க அப்பா கேட்டாருன்னா, உங்க நிழல்ல தான் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்களை மீறி நான் வாழணும்னு ஆசைப்படவே இல்லை. வாழ்நாள் பூரா இன்னொரு பையன்னு இருந்து நான் செத்துட்டாலே போதும். எனக்கு இதுதான் பெரிய ரெக்கக்னிஷன். அந்த பாரதிராஜாங்கிற டேக்லைன் தான் பெரிய ரெக்கக்னிஷன். மனோஜ் பாரதிராஜா, என்னுடைய ஒரிஜினல் நேம் வந்து மனோஜ் குமார். அது ஏன்னா அப்பாவுக்கு வந்து ஹிந்தி நடிகர் மனோஜ் குமார்னு ஒருத்தர் இருந்தார், இறந்துட்டார். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்போ நான் சொல்றது வந்து சிகப்பு ரோஜாக்கள் டைம்லலாம் எடுக்கும் போதெல்லாம் பயங்கர இது. இவர் அவரோட ஃபேன் வேற. ஸோ அந்த இதுல எனக்கு மனோஜ்குமார்னு பேர் வச்சாங்க அப்போ. ரைட். அதுக்கப்புறம் மனோஜ் கே பாரதின்னு மாறிச்சு. அதை மாற்றி விட்டது ஒரு ஃப்ரெண்டு தான். பாவம் இப்போ அவன் உயிரோட இல்லை. அவன் தாஜ்மஹால்னு ஒரு படத்தில் என் கூட நடிச்சிருப்பான். அவனை ஒரு பெரிய நடிகன், சீரியல்லாம் நிறைய சீரியல் நடிச்சிருந்தான், தவறிட்டான். அவன் தான் எனக்கு வந்து இந்த பேர் மாற்றி வச்சதுன்னா கூப்பிட்டு போயிட்டு அந்த வழக்கம் போல் அந்த ஜாதகம் பார்க்குறது, அது பார்க்குறது, நியூமராலஜி பார்க்குறது எல்லாம் பார்த்து வச்சேன். செந்தில் அவன் பேர். அதுக்கப்புறம் வந்து இந்த மனோஜ் பாரதிராஜாங்கிறது தான் பெர்மனன்ட் டேக்லைன் எனக்கு. அது அப்படியே இருக்கும். அதுதான் அழகாவும் இருக்கு கூட. தேங்க்யூ. ஓகே சார். எனிவேஸ் நீங்க பேசினதை வச்சே வந்து உங்க அப்பா மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கீங்க, எவ்வளவு பாசமான ஒரு மகன் அப்படின்னு நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களோட அப்கமிங் மூவிஸ் வந்து இன்னும் நல்லா சூப்பரா வந்து சக்சஸ் ஆகணுங்கிறதும் எங்களோட வசந்த் டிவி சார்பா விஷஸ். அண்ட் கண்டினியூவா நீங்க டைரக்ஷன் அண்ட் ஆல்சோ ஆக்டும் பண்ணுங்க. பிகாஸ் we would like to. I've finished web series for Amazon Prime. Okay. ஸ்டோன் பெஞ்ச் கம்பெனி அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நடிச்சிருக்கேன். ஓகே. ஸோ எஸ், உங்களோட அப்பியரன்ஸ், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து எங்களுக்கும் பிடிக்கும். அண்ட் ஆல்சோ அப்பா கிட்டயும் சொல்லி நம்ம திருச்சிற்றம்பலம் படம் மாதிரி நிறைய ஒரு ஜாலியான திரும்ப அவரை வச்சு இயக்கணும்னு ஒரு ஆசை. ப்ளீஸ் டூ இட் ப்ளீஸ், வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட். ஸோ எஸ், ஸோ இதை சொல்லிட்டு நானும் வந்து இந்த இன்டர்வியூவை வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேசணும் போலதான் இருக்கு. பட் எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வசந்த் டிவி. இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னுடைய இன்டர்வியூ கேட்டதுக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு மக்களாகிய உங்களால தான் நான் இந்த இடத்துல இருக்கேன். எங்கள் அப்பா ஒரு காரணம், அது போக என்னுடைய ரசிகர்கள், என்னை ரசிக்கக்கூடியவர்கள் என்னை இந்த இடத்துல வச்சு அழகு பார்த்துருக்கீங்க. கோடான கோடி நன்றி. தேங்க்யூ.